ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நீங்கள் ஒருவேளை ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷிஃப்ட் அனாலிசிஸ் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே மார்க் விடுறதுக்கு சமம். ஸோ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டாபிக்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டுடே லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸில் நம்ம டிஸ்கஷன்ஸ் பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஏரியாவில் உங்களுக்காகவே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸு ஜெனரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து எந்தெந்த சப் டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்குன்னு ஒரு அதிரடியான அனலைசிஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் வைஸ் அனலைசிஸ் கொஷின்ஸ் டாப் 50+ கொஷின்ஸ் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். ஸோ லெட் ஸ்டார்ட் த செக்ஷன். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அனலைஸ் வைஸில் ஜென்ரல் சயின்ஸில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கில் 4 to 5 கொஷின்ஸ், பயாலஜியில் 2 to 3 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 2 to 3 கொஷின்ஸ், கம்ப்யூட்டரில் 3 to 4 கொஷின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் 4 to 5 கொஷின்ஸ், ஜியோகிரஃபியில் 3 to 4 கொஷின்ஸ், எக்கனாமிக்ஸில் 2 to 3 கொஷின்ஸ். இது எல்லாமே ஓவர்டேக் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 9 to 11 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது எல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ்கள் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் ஸ்டார்ட் த செக்ஷன். இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸில் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்பயுமே சொல்கிறது தான், லாஸ்ட் 6 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாவே படிச்சுக்கோங்க. இது இன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அதோடைய நோக்கம் என்ன, பேசஸ் என்ன, எத்தனை நகரங்கள்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி ரிலேட் பண்ணி படிக்கணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஜல் ஜீவன் மிஷன்ஸ் அது எதுக்காக ஆரம்பித்தாங்க, நோக்கம் என்ன, எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, யுவா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, மற்ற முக்கியமான மத்திய அரசு திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்ட புது திட்டங்கள், அப்புறம் பழைய திட்டங்கள், இது எல்லாமே லாஸ்ட் 6 மந்தில் நடந்த எல்லாமே படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன்ஸ் ரீகால் பண்ணிட்டு போங்க. அப்புறம் மேஜர் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், இது எல்லாமே நான் வந்து சப் டாபிக்ஸோட கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸில் நம்ம மேஜராக என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ் அதை கேட்டிருந்தாங்க. எதுக்காக அது கொண்டு வந்தாங்க, எந்த நாடுகள்லாம் அது எவால்வேட் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, இந்தியா அதில் எத்தனாவது ரேங்க் இருக்குது, இடம் பெற்றிருக்கு, ப்ராவர்ட்டி ரேட் என்ன, எஸ்பிஐ ரிப்போர்ட் படி இந்தியாவோட வறுமை விகிதம் என்னன்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் குழந்தையுடைய இறப்பு விகிதம், மற்ற முக்கியமான ரிப்போர்ட்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், இது மாதிரியான டாபிக்ஸை செலக்ட் பண்ணி ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 6 மந்தோடைய கரண்ட்ல இருக்கிறது. ஓகேவா? அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உமன்ஸ் ப்ரீமியம் லீகல் பற்றி கேட்டிருந்தாங்கன்னு. இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட நேஷனல் அஃபேர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம், எக்கனாமிக்கல் பாலிசிஸ், அதாவது இந்த ரீசெண்ட் நேஷனல் அஃபேர்ஸ்லேருந்து இந்த 3 சப் டாபிக்ஸும் கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க ப்ளீஸ். எக்கனாமிக் பாலிசி அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சமீபத்தில் நடந்த, அதாவது ரீசெண்டாக நடந்த தேசிய நிகழ்வுகள், நம்ம நாட்டில் சமீபத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் சொல்லியிருப்பாங்க, அரசு திட்டங்கள், மற்றும் வந்து எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கைகள், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், ஒரு சில அரசியல் முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தா, சாரி. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது உள்கட்டமைப்பு திட்டங்கள், முக்கியமான ரோடு போடுறது, பிரிட்ஜஸ் கட்டுறது, போர்ட்டு, அதை துறைமுகம்லாம் கொண்டு வர்றது, அது மாதிரியான வளர்ச்சியை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திட்டங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கரண்டாக இருக்கிறத மட்டும் பாருங்க, போதுமானது தான். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. உமன் ப்ரீமியம் லீகலை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா இங்கே, அதில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா, மேஜர் டோர்னமெண்ட்ஸ் லைக் ஐபிஎல் பற்றி கரண்ட்டாக நடந்திருக்கிறது, அண்ட் உமன் ப்ரீமியம் லீகல், இந்தியன் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் யார் யார் பண்ணாங்கன்னு. இந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பேரா ஒலிம்பிக், உதாரணத்துக்கு பேரா ஒலிம்பிக்னா என்ன, அடுத்த பேரா ஒலிம்பிக் எங்கே நடக்கும், வின்டர் ஸ்போர்ட்ஸ், வின்டர் ஒலிம்பிக் எப்போ நடக்கும், அது மட்டும் இல்லாமல் மற்ற முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், வேர்ல்டு கப்னா கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பண்ணி படிங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸில்
ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி சமீபத்தில் சாதிச்ச விளையாட்டு வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை பற்றி முக்கியமாக படிங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸுங்க, விளையாட்டுத்துறையில் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, முக்கியமான ஃபேவரட் பிளேசஸ்க்குலாம் நிறைய வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டியை ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இஸ்ரோ மிஷன்ஸ், அதாவது இஸ்ரோ பற்றி கண்டிப்பாக படிங்க. அவங்க என்னென்ன ராக்கெட் அனுப்புனாங்க, சந்திராயன், ககன்யான் மாதிரியான மிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தற்போதைய இஸ்ரோ தலைவர் பற்றிலாம் கூட கேட்டிருந்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு, புதுசாக என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஹெல்த் இன்னோவேஷன்ஸ், அதாவது புதுசாக அறிவியல் துறையிலையும் சரி, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும், மெடிசன் மருத்துவ துறையிலையும் புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரீசெண்ட் ரெகக்னைசேஷன்ஸ். அதில் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸை பற்றி பார்ப்போம். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை, எல்லா துறையில் சாதிச்சவங்களுக்கும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்லாம் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன விருது கிடைச்சது, தேசிய விருது, பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விருதுகள், நோபல், ஆஸ்கார், நோபல் அவார்டு, ஆஸ்கார் ப்ரைஸு, அப்புறம் விளையாட்டுத் துறையில் அர்ஜுனா அவார்டு, கேல் ரத்னா அவார்டு, இது மாதிரியான எல்லா அவார்ட்ஸையும் கவர் பண்ணணும். இப்போ இதெல்லாமே ரீசெண்டாக சமீபத்தில் யாருக்கு தந்திருக்காங்கன்னு பாருங்க, லாஸ்ட் 6 மந்த்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்துட்டோம், திருப்பியும் ஒன்ஸ் சொல்கிறேன். ஜிடிபி பர்சன்டேஜ் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் அண்ட் நேஷனல் ரேங்கிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ். இப்போ ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸில் என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, அது எத்தனாவது இடத்துல இருக்கு, அந்த ரேங்கிங் என்னன்னு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ராவர்ட்டி ரேட்ல, வறுமை விகிதத்தில் நம்மளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு, காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சஸ்ல நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம், பாலின சமத்துவம், ஜென்ரல் இன்இக்வாலிட்டியில எது மாதிரியான ரிப்போர்ட் ரேங்கிங்ஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸ், நம்ம வந்து இந்தியாவோட இண்டெக்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் என்னன்னு பாருங்க. ஜிடிபி ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிடிபி பர்சன்டேஜ் நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்தோட வளர்ச்சி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸோடைய ஜிடிபி பர்சன்டேஜ் பற்றி ரீசன்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா. இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ட்ரீட்டி அண்ட் சமிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது முக்கியமான உலக அமைப்பில் ஐக்கிய நாடு சபை, யூஎன் தெரியும்ல, யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடு சபை, டபிள்யூடிஓ, ஹோல் ஹெல்த் ஆர்கனைசேஷன், டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லுவோம். இது மாதிரியான அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மாநாடு, சமிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, உலக தலைவர்கள் கலந்து ஒரு முக்கியமான சமிட்ஸ், அவங்கவுங்க நாட்டில் இருக்க பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான தீர்வுகளை சொல்லியிருப்பாங்க. சமிட்ஸ், இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எல்லை பிரச்சனைகள், இந்தியாவுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன அப்டேட்டாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். லாஸ்ட் 6 மந்தோட இது பாருங்கள், கரண்ட்டில் இருக்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட், மிஸ்லேனியஸில் ஜிஐ டேக், இம்பார்ட்டன்ட் ஆர்பிட்ரரிஸ் அண்ட் புக் அண்ட் ஆத்தர், கல்ச்சர் ஈவெண்ட்ஸ் அண்ட் லீகல் டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 6 to 8 மந்த்து படிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 to 12 கொஷின்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஜிஐ டேக் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் டேக்னா என்னன்னு பாருங்கள். சமீபத்தில் என்னென்ன பொருட்களுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்பிட்டரிஸ், அதாவது சமீபத்தில் யாராச்சும் இறந்துருந்தா அவங்க யாருன்னு பாருங்க, அவங்க எந்த துறையை சேர்ந்தவங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக் அண்ட் ஆத்தர் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து தான் இருக்குது. புதுசாக யாராச்சும் வெளியிட்ட முக்கியமான புத்தகங்கள், அது எழுதுனவங்க யாரு அப்படின்னு அவங்க நேம்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், முக்கியமான கலாச்சார நிகழ்வுகள், திருவிழா, ஃபெஸ்டிவல், இது மாதிரியான நடந்திருக்கும் இல்லையா, அந்த கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸில் இருந்து கொஷின்ஸும் வந்திருக்கு. ஃபெஸ்டிவல்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க, அதுவும் பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லீகல் டெவலப்மெண்ட்ஸ், முக்கியமான சட்ட பிரிவில் இருக்க சட்டத்துறைகளில் புதுசாக ஏதாவது மாற்றங்கள், முக்கிய முடிவுகள் ஏதாச்சும் வந்திருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு யூனிஃபார்ம் சிவில்ஸ் கோட் பற்றி கேட்டிருந்தாங்க. பெரும்பாலான கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டாக கேட்கப்பட்ட அந்த 6 to 8 மந்த்லேருந்து 8 கூட வேணாம், 6 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்க, ட்ரெண்டியாக இருக்கிறது. ஓகேவா. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன சப் டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் 5 to 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் 9 to
சம்திங் லெவல் கொஷின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக மாறும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ், முக்கியமான தீம்ஸ்லாம் கேட்குறாங்க. கருப்பொருள்லாம் என்ன, ஒரு டேவை கொடுத்துட்டு அதோடைய கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எல்லாமே உட்காந்து படிக்கணும்னு கிடையாது. முக்கியமான தேசிய அளவு, சர்வதேச அளவில் முக்கியமான இம்பார்ட்டண்டான தினங்கள், டேஸ் இருக்கும் இல்லையா, அதோடைய தீமை மட்டும் கண்டிப்பாக படிச்சிருக்கோங்க. ரிலேட்டபிளான ஃபேக்ட்ஸை மட்டும் படிக்கணும்னு சொல்கிறேன். ஜனவரி 1 டிசம்பர் 30 வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்நேஷ்னலும் நேஷ்னல் நியூஸ், நேஷ்னல் டே, இன்டர்நேஷ்னல் டேவை மட்டும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸோட படிங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தரை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரீசெண்டான புக்ஸ் யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் அவர் எதுக்காக வின் பண்ணாங்க, இது மாதிரியான கொஷின்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கண்டிப்பாக இதுல இருந்து கேட்காம வாய்ப்பே இல்லை. 2-3 கொஷின்ஸ் ஆச்சும் வந்துடும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்தியன் டான்சஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற பாரம்பரியமான நடனங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன திருவிழா கொண்டாடுறாங்க, மௌனமெண்ட்ஸ், முக்கியமான வரலாறு சின்னங்கள், கட்டிடக்கலைகள், யுனெஸ்கோ பற்றி படிங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸு, ராம்சர் சைட்ஸு, இதெல்லாமே கவர் பண்ணணும். கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், சமீபத்தில் நடந்த முக்கியமான கலை நிகழ்ச்சி, கலாச்சாரம் நிகழ்ச்சி எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. அதே ஸ்ட்ராட்டஜிக்கில் ஜியோகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். கேட்ட ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ்லேருந்து அதோடைய சப் டாபிக்ஸை பார்க்க போகிறோம். நேஷனல் பார்க்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். தேசிய பூங்கா, அங்கே என்னென்ன விலங்கு இருக்குன்னு பாருங்க. முக்கியமான இடங்கள், இந்தியாவில் இருக்க முக்கியமான நகரங்கள், சுற்றுச்சூழல் ஆன பிளேஸ், சுற்றுச்சூழல் தலங்கள், அப்புறமா யுனெஸ்கோ ரிலேட்டடாக படிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிவர்ஸ், கேபிட்டல் அண்ட் மவுண்டைன்ஸ், பீக், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் இந்தியா, இதெல்லாமே கவர் பண்ணுங்க ஜியோகிரஃபியில். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கீ ஈவெண்ட்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முகலாயருடைய சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது, பாபர், ஹுமாயூன், அப்புறம் குப்தர் காலத்தில் வந்து சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா அவர்களுடைய சாதனைகள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரெகுலேட்டிங் ஆக்ட், பிரிட்டிஷ் ஆட்சி ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை கண்டிப்பாக படிங்க. ஷெட்யூல் பாலிட்டி சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆக்ட்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் அமைப்பில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஷெடியூல்ஸில் 5th ஷெடியூல்ஸ், 5th 5 அண்ட் 6th ஷெடியூல்ஸாக கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸாக. ஆர்டிகல் 30 to 44 கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருந்தாங்க. உமன் அது ரிலேட்டடாக எப்படி கேட்கலாம்னா உமன் ரிசர்வேஷன்ஸ் பற்றி கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷன்ஸில் மெயின் டாபிக்ஸாக இது இருக்குது. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ், எலெக்ஷன்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் சீஃப் ஜஸ்டிஸ் யார், சிஜேஐ யார், அவருடைய வேலை என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படையான உரிமைகள் எல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். இந்த ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்ஸில் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டருங்க. பேசிக்கான விஷயங்கள், பேசிக் நாலேஜ் இருக்கிற ஒரு சில அப்ரிவேஷன்ஸ்லாம் பாருங்கள். காமன் அப்ரிவேஷன்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் பற்றி அடிப்படையான விஷயங்கள், ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஹெச்டிபி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், திரும்பவும் சொல்கிறேன். எஃப்டிபி, கம்ப்யூட்டரை பற்றின அந்த சிபியூ எப்படி வேலை செய்யுது, சிபியூனா என்ன, அதோடைய வேலைகள் என்ன, கீபோர்டோடைய ஷார்ட்கட்ஸ், எக்ஸல் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பூட்டிங்னா என்ன, கூல் பூட்டிங், வார்ம் பூட்டிங், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மற்ற கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்கான சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இன்டர்நெட் கான்செப்ட் எல்லாம் ஜஸ்ட் ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். 3 to 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ்ங்க. ஃபிசிக்ஸில் வந்து தியரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்களே தவிர சம்ஸாக எதுவுமே கேட்கல. ஃபிசிக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ரிலேட் பண்ணுங்கள். முக்கியமாக சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூனிட்ஸ், அறிவியல் கருவி மற்றும் அலகுகள் பற்றி, அளவீடுகள் அது என்னென்னலாம் பண்ணும், இப்போ ஸ்டாப் வாட்ச் கண்டுபிடிச்சது யார், தெர்மோமீட்டர் கண்டுபிடிச்சது யார், அதோட யூசஸ் என்ன, அதோடைய வேலைப்பாடுகள் என்னெல்லாம் பாருங்கள். லா ஆஃப் மோஷன்ஸ், நியூட்டன்லாம், கிராவிடேஷன், சவுண்ட் அண்ட் வேவ்ஸ், லைட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் பாருங்கள். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ் சால்ட்ஸு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் டேபிள், பீரியாடிக் டேபிள்லாம் கண்டிப்பாக படிங்க. கெமிக்கல் பாண்டிங், பீரியாடிக் டேபிளில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸில் பாருங்கள். கெமிக்கல் பாண்டிங்கில் ஐகானிக் பாண்ட், அதாவது அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருப்போங்க. அப்புறம் எலக்ட்ரோலைசிஸ், மெட்டல் அண்ட் நான் மெட்டல், முக்கியமாக இந்த எவ்ரிடே கெமிஸ்ட்ரி பாருங்கள். யூசஸ் ஆஃப் காமன் கெமிக்கல் நேம் கேட்டிருக்காங்க. இப்போது அன்றாட வாழ்க்கையில் வேதியியல் நம்ம யூஸ் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரி இல்லாமல் இல்லை. சோப்பு, டிட்டர்ஜென்ட் மாதிரியான காமன் நேம் அண்ட் ஃபார்முலாஸை படிச்சுட்டு போங்க. மீத்தேனுக்கு என்ன ஃபார்முலா, அப்புறமா லெமனுக்கு என்ன ஃபார்முலா, இது மாதிரியான கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள்.
பயாலஜி பொறுத்த வரைக்குமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஹியூமன் பாடியோடைய பேசிக் கான்செப்டை படிங்க. நியூட்ரிஷன்ஸ் அண்ட் டிசீசஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஃபிஷியன்சி டிசீசஸ், நியூட்ரிஷன் அண்ட் டிசீசஸ் இது கேட்டிருக்காங்க. வைட்டமின்ஸ் அண்ட் தேர் சோர்சஸ் கண்டிப்பாக இது பார்க்கணும். டிஃபிஷியன்சி டிசீஸ்னால என்னென்ன நோய்கள், என்னென்ன குறைபாடுகள் வருது, பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரிவிஷன்ஸ் பண்ணிப்போங்க லாஸ்ட் மினிட்ல. ஆர்ஆர்பி என்டிபிசி ஷிஃப்ட் வைஸ் அனாலிசிஸ் மற்றும் ட்ரெண்டிங் டாபிக்ஸை பற்றி தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு, எந்த சப் டாபிக்ஸ் இன்னும் விளக்கமாக வேணும், உங்கள் டவுட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் தான் அடுத்த வீடியோ போட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வைஸ் அனாலிசிஸ் கொஷின்ஸ் டாப் 50 கொஷின்ஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் வாஸ் கிவன் டு உமன் அண்டர் த 106th CAAன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 33%. இது சம்மந்தமாக வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 106வது CAA அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி கேட்கலாம். CAAனா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் அமைப்பில் எப்படி மாற்றினாங்க, மற்ற முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன, இந்திய அரசியல் அமைப்பை பற்றி கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ஸில் அரசியல் அமைப்பில் பெண்களுக்கு எத்தனை உரிமைகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஹூ என்டர்ட் த ஆப்கான் ரூல் பை டிஃபெக்டிங் அலெக்சாண்டர் அண்ட் த ரூரல் ஆஃப் த சன் எம்பையர் இன் 1555. ஸோ ஆன்சர் வந்து ஹுமாயூன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் டை ஆஃப்டர் ஸ்ட்ரென்தன் த எம்பையர் இன் 1530? பாபர். ஹிஸ்ட்ரியிலேருந்தே 2 கொஷின்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அவர் எப்போ வந்து முகலாயர் சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சாரு, அவருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான போர்கள் என்ன, உதாரணத்துக்கு பானிபெட் போர் எப்போ நடந்துச்சு, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்க. ஜஸ்டிஸ் B.R. Gorwal has became the Chief Justice of India. which number கேட்குறாங்க. 52nd மெம்பரா அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக ஆனார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா CJI பற்றி கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, யாரை ரிசைன் பண்ணிவிட்டு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணது, அவருடைய வேலைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்ஸ் பற்றி கேட்கலாம். அவங்க மொத்தமாக எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டோடைய அதிகாரங்கள் என்னென்ன, இந்தியன் ஜுடிஷியரி அதாவது நீதித்துறையை பற்றி எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட், when and where will the next பேரா ஒலிம்பிக் be held? ஸ்போர்ட்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, அதில் பேரா ஒலிம்பிக் எப்போ, வின்டர் ஒலிம்பிக் எப்போலாம் கண்டிப்பாக படிங்கன்னு சொன்னால அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ் USA இன் 2028 நெக்ஸ்ட் பேரா ஒலிம்பிக் நடக்க போகுது. நெக்ஸ்ட், டைஜஷன் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், அரேஞ்ச் இட் த கரெக்ட் ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் அர்பன் டைஜஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ், assimilations and emissions சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், when is the border management agreement between India and China? நெய்பரிங் கண்ட்ரிஸ் பற்றி படிங்க. இது படிக்கும் போதே நம்ம சுற்றி இருக்க நெய்பரிங் கண்ட்ரீஸில் என்னென்ன பார்டர் அக்ரிமெண்ட், இந்தியா பாகிஸ்தானோடைய பார்டர் என்ன, இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இதோடைய ஆன்சர் 2020. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதை ரிலேட் பண்ணி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள எல்லை பிரச்சனைகள் என்ன, அது எப்போ ஆரம்பிச்சது, சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்னு பாருங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி கேட்கலாம், சர்வதேச உறவுகளை பற்றி பொதுவாக கேட்கலாம். ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், இந்தியாவும் வேற ஒரு நாடு, அது மாதிரி என்னென்ன முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு கரண்ட்டாக இப்போ நடந்து முடிஞ்ச 6 months இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த ஃபன்ஃபேர் இன் த குப்தா பீரியட்? ஸோ ஆன்சர் வந்து ப்ரொவைன்ஸ் ஆர் ரீஜன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்காஸ் டஸ் நாட் ஃபால் இன் த பே ஆஃப் பெங்கால்? ஆன்சர் சட்லஜ் ரிவர். ரிவர்ஸ் பற்றி கேட்டதுனால மகாநதி ரிவர்லாம் நிறைய, அடுத்தது மகாநதி ரிவர்ஸ் பற்றி அதிகமாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட், மகாநதி ரிவர் வந்து அதோடைய நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, லென்த். வாட் இஸ் த லென்த் ஆஃப் மகாநதி ரிவர் லென்த்னு கேட்குறாங்க. 900 kilometers. ஓகேங்களா, முக்கியமான ஒரு கேள்வி தான். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ட்ரைலண்ட்? வறண்ட நிலம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. வேர் தேர் இஸ் ஏ லெஸ் ரெயின்ஃபால். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்குது இந்த கொஷின்ஸ். வாட் இஸ் த பென்சிலின் யூஸ்டு ஃபார்? டு ட்ரீட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். பென்சிலின் கண்டுபிடிச்சது யாரு, டிஸ்கவர் பண்ணது யாரெல்லாம் கேட்பாங்க.
What act is passed by the British Parliament to regulate the rule of the East Indian Company? Answer: Regulating Act 1773. ஓகேங்களா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர் டிட் த யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா ஹோல்ட் எ 2-day Chindan Shivir on Indian Olympic preparations in March 2025 கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து ஹைதராபாத். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மன்சுக் மந்தாவியா வந்து மார்ச் 2025 இந்தியாவின் ஒலிம்பிக் தயார்படுத்துகிற ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹைதராபாத். நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் ரிட்டன் த புக் டைட்டில் ஹெல்ட்? ஸோ அனி மைக்கேல்ஸ். புக் அண்ட் ஆத்தரை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர் இஸ் த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அன்னபூர்ணா தேவி லீட் த இந்தியன் delegations to the 69th sections of the Commissions on the Statue of Women கேட்டிருக்காங்க, CSW. Commission Statues of Women அப்படின்னா நியூயார்க். ஆன்சர் நியூயார்க். Next one, as of January 2025, how many youth has been trained under the Yuva Skill Development Scheme? Yuva Skill Development அந்த திட்டத்தின் கீழ் எத்தனை இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,03,231 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த யுவா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த பிரிமி யூத் ஆஃப் பீகார் ஸ்டேட்? பீகார் ஸ்டேட்ல பத்தி அதோடைய டான்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஜட்டீன். இது ரிலேட்டடாக நம்ம எப்படி படிக்கணும்னா இந்தியன் கல்ச்சர்ஸை பற்றி கேட்கலாம். இந்தியாவோட கலை மற்றும் கலாச்சாரம் பற்றி பொதுவாக இந்தியன் அண்ட் ஆர்ட் கல்ச்சர்ஸ் பற்றி ஜென்ரலாக எல்லாமே படிங்க. நெக்ஸ்ட், what percentage of Indian rural population is dependent on agriculture? 47%. Next, computer questions. What is the uses of Alt plus F2 keys combinations in Microsoft Excel? Save as the current file. இது சம்பந்தமா வேற எப்படி கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்கலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பத்தி கேட்கலாம். எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகுது? கீபோர்டுடைய ஷார்ட் கட்ஸ், அதாவது Ctrl+C-னா என்ன, Ctrl+V, Ctrl+S, இது மாதிரியான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பொதுவாக பாருங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றி தான் கேட்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், ஆன் வாட் பேசிஸ் ஆஃப் Mendeleev's periodic table arranged? On the basis of atomic mass. Father of periodic table அப்படின்னா Mendeleev தான். ஓகேங்களா, Mendeleev. Next one, who was the Mughal emperor at the time of Battle of Petra? Okay, Alamgir 2 தான் இதோடைய ஆன்சர். 2 செகண்ட், Alamgir 2. Next, what percentage of reduction has been made up in the budget of the smart city project? Themes பத்தி அதிகமாக கேட்டிருக்காங்க. So 21% தான் இதோடைய பட்ஜெட். What percentage of your household in rural areas have been provided with tap water so far under the Jal Jeevan missions? இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். 79.74%. Next, what is soil erosion? Shifting of fertile layer of soil and its decay. Types of soils பற்றி கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயில்ஸ்லாம் நீங்கள் படிங்க. லேண்ட் ஃபார்ம்ஸ் என்ன, இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேரா ஒலிம்பிக் பற்றி கேட்டிருக்காங்க. வேர் வில் பேரா ஒலிம்பிக் 2026 பி ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்டாலியில் இருக்க மிலான் அண்ட் கார்டினா டி ஆம்பிசோன்ற ஒரு பிளேஸில் தான் 2026 வின்டர் பேரா ஒலிம்பிக் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சம்மர் பேரா ஒலிம்பிக்கை பற்றி கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். சம்மர் பேரா ஒலிம்பிக் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரியான கொஷின்ஸ் நம்ம எப்படி ரிலேட் பண்ணி படிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன, ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ், இது எல்லாமே ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எல்லா கொஷின்ஸும் ரிவிஷன்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மார்டாலிட்டி ரேட் பர் 1000 சில்ட்ரன் இன் 2019 கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாப்புலேஷன்ஸ் டேட்டா அண்ட் சென்சஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சிபியூ? சிபியூடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. சிபியூடைய ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்டது போயிட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அது மாதிரிலாம் கேட்கறது இல்லை. இப்போ சிபியூடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க.
டு ப்ராசஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஆக்டிங் as a brain of the computer system. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், இன் விச் டைப் ஆஃப் ஏரியா இன் சோலா ஃபாரஸ்ட் ஃபவுண்டட்? சதர்ன் வெஸ்டர்ன் கேட்ஸ். சதர்ன் வெஸ்டர்ன் கேட்ஸ் அதாவது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா பார்டர்ல இருக்க ஒரு முக்கியமான ஃபாரஸ்ட் தான் இது. நீலகிரி ஹில்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், when and by the whom was the Indian National Congress founded ன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து 1885 by A.O. Hume. ஓகேங்களா, இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், எலெக்ஷன்ஸ் டு முனிசிபாலிட்டிஸ் ஆர் கண்டக்டட் பை whom கேக்குறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோம் ரெமிடிஸ், ஹோம் ரெமிடி வீட்டு ரெமிடி வீட்டில் தயாரிக்கிற ஒரு வீட்டு வைத்தியம்னே சொல்லலாம், இஸ் எஃபெக்டிவ் ஃபார் ரெடியூசிங் ஸ்டொமக் அசிடிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், ட்ரிங்கிங் பேக்கிங் சோடா மிக்ஸ் இன் வாட்டர். வாட்டரில் கொஞ்சம் சோடா கலந்து குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், how many kilometers of a national highways were planned to be developed under phase 1 of Bharat Mala project? So answer, 34,800 kilometers. இதோட ஆன்சர். ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ் பற்றி கேட்கறதுனால இந்தியாவில் இருக்க முக்கியமான நேஷனல் ஹைவேஸ் என்னென்னு ஒன்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அட்ரஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ஏரியா அண்ட் இன்க்ளூட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு தி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ட்ரைபல் கோட்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 5th and 6th ஷெட்யூல் வந்து ட்ரைபல் பழங்குடி மக்களை பற்றி அவங்களுடைய ப்ரொவிஷனல்ஸ் ஃபார்மேஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் 6th ஷெட்யூல். நெக்ஸ்ட், ஹூ ரூல் ஆஃப்டர் சந்திரகுப்தா 1 இன் குப்தா பீரியட் கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தா. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனட் டு டிராவல் த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS ஆன் ஆக்சியோம் மிஷன்ஸ் AX4? ஸோ இவருடைய நேம் என்ன அப்படின்னா சுபான்ஷு சுக்லா தான். இந்திய விண்வெளி வீரர்களை பற்றி கேட்குறோம். அதாவது விண்வெளிக்கு போன மற்ற இந்திய வீரர்கள் யாருன்ட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றி நிறைய விஷயங்களை கேட்பாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சின் ஜென்ரலாக கேட்கறது. ஓகேங்க. in November 2024, Prime Minister Narendra Modi visited which Western Africa country after 17 years? Nigeria. So in which year was the Eklavya Modern Residency School EMRS scheme launched in எப்போன்னு கேட்குறாங்க. 1997 to 1998. Which period is known as stable populations growth in period in India கேட்குறாங்க. 1921 to 1951. சென்சஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸ் தான் இது. ஸோ சென்சஸ் டாபிக் ஃபுல்லாக படிங்க, ஏன்னா அதில் வந்து கேட்டுட்டா இருக்காங்க ரிப்பீட்டடாக. இன் விச் இயர் வாஸ் அண்ட் ரயில்வே பட்ஜெட் இன்க்ளூடிங் இன் யூனியன் பட்ஜெட்னு கேட்குறாங்க. 2017 தான் ரயில்வே பட்ஜெட் வந்து ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சாரி, who was the chief officer of rural administrations in Gupta period கேட்குறாங்க. கிராமிக். What is the overall poverty rate of India in the financial year 2023 to 2024 according to SBI report ன்னு கேட்குறாங்க. 4% to 4.5%. ஸோ recent data உடைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் ப்ராவர்ட்டி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நிறையவே கேட்குறாங்க பாருங்க. வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் இன் பாரத் மாலா ப்ராஜெக்ட்? ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேங்க. இம்ப்ரூவிங் போர்ட்ஸ் அண்ட் ரோட்ஸ், national corridors and developing national corridors. Which of the following correctly represented the difference between the cold booting and warm booting? கம்ப்யூட்டர்ல வந்து கேட்டிருக்காங்க. First of all, cold booting and warm booting பற்றி தெரிஞ்சாதான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். கோல்ட் பூட்டிங்னா கம்ப்ளீட்டா பவர் ஆஃப் பண்ற ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்றது வந்து வார்ம் பூட்டிங் அப்படின்னா ஆல்ரெடி ஆன்ல இருக்கு, அதை ரீஸ்டார்ட் பண்றது தான் இதோடைய டிஃபரன்ஸ். ஓகே. Next one, what was the theme of Indian Navy Day? Next one, what was the name of Indian Navy Day? அதோட தீம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கடற்படை தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னா strength and capacity through the innovations and indigenizations சொல்லியிருக்காங்க. சாரி, அதாவது நம்ம இந்தியன் நேவி இன்னும் பலமாக்கணும், அதோடைய திறன்களை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த தீமை சொல்லியிருக்காங்க. புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு நமக்கு தேவையான நம்ம நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீமா கொண்டு வந்திருக்காங்க. மெயினா ஹூ ஓன் த 2024 பல்பீர் சிங் சீனியர் பிளேயர் ஆஃப் த இயர் மென்ஸ் அவார்டுன்னு கேட்குறாங்க. ஹர்மன் பிரீத் சிங் தான் ஹாக்கி பிளேயர் இவர். நெக்ஸ்ட், வென் வாஸ் த பிரிவி பர்ஸ் அப்ளாஷன் கேட்குறாங்க. இன் 1971. விச் ரீஜியன்
ரிலிஜியன் டிட் எம்பையர் கனிஷ்கா அடாப்ட்? புத்திசம் ரிலிஜன் அதுதான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொன்னால் இது என்ன மேம், இது என்ன பூர்வி ப்ரூஸ் அப்லாஷ், தமிழில் வந்து பிறவி பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பர்ஸ். ஓகேவா? ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் ராஜாக்கள்லாம் இருப்பாங்க, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வருஷம் கொடுக்குற ஒரு பணம் தான் இந்த பிரிவி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறவி பாஸ் தமிழ்லையே சொல்கிறேன். அது இப்போல்லாம் நம்ம அதை டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ சமத்துவம் வேணும், ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு செலவை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சலுகையை 1971 ஒரு சட்டம் போட்டு என்ன பண்ணாங்க, அப்லாஷ்டு பண்ணாங்க, ஒழிச்சிட்டாங்க. ஸோ நீ ராஜாவே இருந்தாலும் சரி, ஆனால் உனக்கு இனி பென்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிறவி பாஸ் வந்து ஒழிச்சிட்டாங்க, அப்லாஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆர்டிகல் 31A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ரிலேட்டட் டுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 31Aல இந்திய அரசியலமைப்பில் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா, சேவிங் ஆஃப் லா ப்ரொவைடிங் ஃபார் அக்வைசேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டேட் எக்ஸெட்ரா, எண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது வந்து சொத்துரிமை இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட சில சட்டங்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம் தான் சேவிங் ஆஃப் law providing acquisitions of estate etc. and end of the property rights ன்னு சொல்லியிருக்காங்க. Next one, what is the 105th amendment of Indian constitutions related to அப்படின்னு கேட்டிருக்காங்க. 105வது சட்டத்தின்படி இந்தியன் அரசியலமைப்பு எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா, எஜுகேஷனல் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸும் அண்ட் பேக்வர்ட் ஓபிசிஸும் பற்றி ரிலேட் பண்ணுறது தான் 105th amendment ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன், 78th Cannes Film Festival வாஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸ். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. உலக அளவில் மற்றும் இந்தியாவில் நடக்கிற மற்ற முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் எங்கெங்கே நடக்குதுன்னு ரீசெண்டாக படித்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் முக்கியமாக அது படிக்கணும். கலை மற்றும் கலாச்சாரம் நிகழ்வுகள்லாம் நடக்குதுல, இப்போது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் படிக்கக்கூடாது. இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் நடக்கிற ஃபிலிம் ஃபேர் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் படிங்க. ஓகேங்களா? When was the Environment Protections Act implemented in India? கேட்குறாங்க. 1986. Next one, which shortcut key is used to open a new word book in MS Word or MS Excel கேட்குறாங்க. Ctrl+N. MS Wordக்கும் MS Excelக்கும் ஓப்பன் பண்ணுற ஒரு நியூ ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்குறாங்க. Ctrl+N. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது சம்மந்தமாக வேறு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ஸ், மற்ற முக்கியமான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். Ctrl+Cனா காப்பி, வினா பேஸ்ட்டு, Ctrl+Sனா சேவ். இது மாதிரியான ஒரு பேசிக் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும். தெரியலனாலும் ஒன்ஸ் படிக்கலாம், தப்பு இல்லை. இது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட், விச் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் லைஸ் ப்ராமினென்ட்லி பிட்வீன் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பூட்டான்? இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் நடுவில் என்ன ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸை படிங்க அண்ட் தேர் பார்டரை ரிவிஷன்ஸ் பண்ணுங்க. வாட் வாஸ் த டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இன் இந்தியா பை தி இயர் 2023 கேட்குறாங்க. 1000 GW. டெசர்ட் சைக்ளோன் மிலிட்ரி எக்ஸசைஸ் டேக் பிளேஸ் பிட்வீன் விச் டூ கண்ட்ரிஸ்ன்னு கேட்குறாங்க. இந்தியா ப்ளஸ் UAE தான் இதோடைய ஆன்சர். வாட் இஸ் த ஆப்ரேஷன்ஸ் பர்மா which was in a news recently related to கேட்குறாங்க. ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் கேரிட் அவுட் இந்தியன் ஆர்மி இன் மியான்மர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which is the best performing state according to SDG India Index 2023 to இங்கே மிஸ்டேக் ஆயிடுச்சு 2024 ஆஃப் நிதி ஆயோக்? ஆன்சர் உத்தரகாண்ட். which of the following statement was correct about P block elements கேட்குறாங்க. ஆன்சர், இந்த P block elements metals are found in the non-metals and all the Y's are found ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பீரியாடிக் டேபிளில் அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பிளாக்ஸ்லாம் என்னென்னு ஒன்ஸ் பாருங்கள். S பிளாக், SPDF, ஒவ்வொரு பிளாக்ஸோட முக்கியத்துவம் என்னென்னு படிங்க. இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, மெட்டல்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு. மெட்டல்ஸும் இருக்கும், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்னு இருக்கும். அது அப்படின்னா என்ன, அதோடைய பண்புகள் என்னென்னலாம் ஒன்ஸ் பாருங்கள். கெமிஸ்ட்ரியோடைய கான்செப்டை பற்றி நிறையவே கேட்கலாம். உதாரணத்துக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்புனா என்ன, எலமெண்ட்ஸ் தனிமங்கள்லாம் என்னென்னு பற்றி
ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயங்கள், பேசிக் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் எல்லாம் ஒன்ஸ் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க நல்லாவே படிச்சிருந்தாலும், எக்ஸாம் போம்போது இதுவா, அதுவான்னு ஆப்ஷன பார்த்ததுமே கன்ஃப்யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ, அதனால இது சொல்லிட்டு இருக்கேன். According to the Ministry Road Transport, how many new expressway and highways are expected to be completed in India by 2025 கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் வந்து 15. ஓகேங்களா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த சப் டாபிக்ஸை திரும்ப திரும்ப ரிவிஷன்ஸ் பண்ணுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. உங்கள் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Rock the exams for all the aspirants. Thanks for listening and thank you all. All the very best and keep watching.